அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்கழி மாத ஏகாதசியில் வரும் அற்புதமான மைத்ரேய முகூர்த்த நேரம். ₹1 கூட கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழவும் அடகு வைத்த நகையை உடனே மீட்கவும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செய்யுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தின் துல்லியமான நேரம் என்ன, அந்த நேரத்தில் கடனை தீர்ப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்றதையும் விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினம் ஏகாதசி திதியில் வரக்கூடிய அற்புதமான மைத்ரேய முகூர்த்த நேரம். சோ யாருமே இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன, இன்றைய தினத்திற்கான துல்லியமான மைத்ரேய முகூர்த்த நேரம் மற்றும் அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே நம்முடைய கடன்கள் அனைத்தும் விரைவாக அடையணும், அடகு வைத்த நகையை உடனடியாக மீட்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவானுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு தேவை. ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் பூமி காரகன் மற்றும் ருணகாரகன். ருணம் அப்படின்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் பகவானுடைய அருள் கொஞ்சமாவது நமக்கு இருந்தால் போதும், எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதை உடனடியாக தீர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம். 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை எப்படி கணக்கிடுவதுன்னு பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேருகின்ற நேரம், அதே போல அனுஷம் நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் சேருகின்ற நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரம். ஒரு மாதத்தில் குறைந்தபட்சமாக ஒரு மைத்ரேய முகூர்த்தம், அதிகபட்சமாக 3 மைத்ரேய முகூர்த்தங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கொஞ்சமாவது கடனை திரும்ப செலுத்தினால் கூட போதும், அந்த கடன் முழுவதும் விரைவாக அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். இன்கேஸ் பேங்க்ல இருந்து நம்ம கடன் வாங்கி இருக்கோம், லோன் வாங்கி இருக்கோம்னா குறிப்பிட்ட சில டேட்ல தாங்க அதை இஎம்ஐ ஆக நமக்கு டெபிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி நம்ம கடன் தொகையை திரும்ப செலுத்துவதுன்னு கேட்டீங்கன்னா அதற்கான பரிகாரத்தை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக இன்றைய தினத்திற்கான மைத்ரேய முகூர்த்த நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 22, 2023 வெள்ளிக்கிழமை மதியம் 1:28 முதல் பிற்பகல் 3:15 வரை மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது பிரைவேட்டா ஒரு பினான்சியர் கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல கொஞ்சமாவது கடனை நீங்க திரும்ப செலுத்திடுங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, 5 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா குறைந்தபட்சம் 500 அல்லது 1000 ரூபாயாவது இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்க திரும்ப செலுத்திடுங்க. 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 500 ரூபாயை நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இது அமௌண்ட்டை பொறுத்தது கிடையாதுங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் தொகையாவது நம்ம திரும்ப செலுத்தினால் அந்த கடன் முழுவதும் அடைவதற்கான அதிசயமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இதுதாங்க சூட்சமம். அது அசல் தொகையாகத்தான் இருக்கணும்னு கிடையாதுங்க, அதாவது பிரின்சிபல் அமௌண்டா தான் இருக்கணும்னு கிடையாது. அது வட்டியாக கூட இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட கூட நீங்க இந்த நேரத்தில் கொடுக்கலாம். அதே போல டைரக்டா நீங்க கேஷா தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. கூகுள் பே, அமேசான் பே, போன் பே போன்ற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கூட நீங்க செய்யலாம். மொத்தத்தில் ₹1 கடன் தொகையை நம்ம திரும்ப செலுத்தணும். அதுதாங்க கான்செப்ட். நகையை நீங்க அடமானம் வச்சிருக்கீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கான வட்டி அல்லது உங்களால் முடிந்த ஏதோ ஒரு தொகையை நீங்க திரும்ப செலுத்திடுங்க. அடுத்ததாக நீங்க பேங்க் லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது பேங்க்ல நீங்க நகையை அடமானம் வச்சிருக்கீங்க. அதே போல நீங்க ஒரு தனியார் கிட்ட கூட பணம் வாங்கி இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் பணத்தை கொடுக்க முடியாதவங்க நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உண்டியல் நீங்க வாங்கிக்கோங்க. குறிப்பாக மண்ணால் செய்யப்பட்ட உண்டியலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பீங்கான் ஜாடி மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. ஒரு சின்ன ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். மண் பானை, மண் குடுவை வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். பிளாஸ்டிக்கை தவிர்த்து மற்ற மூடி போட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன பாத்திரம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதை உண்டியல் போல நீங்க பயன்படுத்தணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, இப்ப 3 விதமான கடன்கள் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்கி இருக்கீங்க, அதே போல நகையையும் நீங்க அடமானம் வச்சிருக்கீங்க, தனியார் கிட்டையும் நீங்க கடன் வாங்கி இருக்கீங்கன்னா 3 விதமான டிஃபன் பாக்ஸ்
பாக்ஸை நீங்க எடுத்துக்கோங்க அல்லது உண்டியலை நீங்க எடுத்துக்கணும். மைத்ரேய முகூர்த்த நேரத்துல அந்த உண்டியலில் கடனை திரும்ப செலுத்துவதாக நினைச்சு கொஞ்சம் பணத்தை அதுல நீங்க போடணும். குறைந்தபட்சம் 5 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் அந்த உண்டியலில் நீங்க போடலாம். பேங்க் லோனுக்காக ஒரு உண்டியல் நீங்க வச்சிருக்கீங்கன்னா பேங்க்ல இருந்து வாங்கிய அந்த கடனை நான் திரும்ப செலுத்துகிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டே அந்த பணத்தை உண்டியலில் நீங்க போடணும். அதே போல ஒரு தனியார் கிட்ட நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா இந்த நபர் கிட்ட இருந்து வாங்கிய கடனை நான் திரும்ப செலுத்துகிறேன்னு உங்களால முடிஞ்ச தொகையை இன்னொரு உண்டியலில் நீங்க போடுங்க. இதே போல எத்தனை கடன்கள் இருக்கோ அதற்கு தனித்தனியாக உண்டியல் வச்சு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல பணத்தை நீங்க போட்டுட்டே வாங்க. உண்டியலில் இருக்கும் அந்த பணத்தை வேறு எதற்காகவும் நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய் அளவிற்கு பணம் சேர்ந்ததற்கு பிறகு அந்த பணத்தை நீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்களோ அங்க நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க. அல்லது தனியார் கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை திரும்ப செலுத்தும் பொழுது இந்த பணத்தையும் சேர்த்து நீங்க கொடுங்க. இதை நீங்க எந்த நேரம் வேணாலும் திரும்ப செலுத்தலாம் அல்லது பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம சேனல்ல நிறைய பேர் பயனடைந்ததாக நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. குறைந்தபட்சம் 6 மைத்ரேய முகூர்த்தங்களுக்கு இதே போல நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய மிகப்பெரிய கடன்கள் கூட வெகுவாக குறையும் அல்லது முழுமையாக கூட தீர்ந்துவிடும். அந்த உண்டியலை நீங்க மாற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதே உண்டியலில் பணத்தை நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தாந்திரிகமும் இருக்குங்க. பிரியாணி இலை அல்லது அரசமர இலையை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 2 இலைகளுக்குமே அதீதமான வசிய சக்தியும் தெய்வீக தன்மையும் இருக்குங்க. இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு வசிய சக்தி பெருகும். அதனால இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதுல அதிகமான கவனம் நமக்கு தேவை. சில பேர்லாம் பார்த்தோம்னா இந்த பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில கடன் தீரணும், கடன் குறையணும், கடனை அடைத்து விட்டேன் இப்படி எழுத சொல்றாங்க. அப்படி செய்யவே கூடாதுங்க. கடன் அல்லது அடகு போன்ற வார்த்தைகளை பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில நம்ம எழுதினோம்னா அந்த வார்த்தைக்கு வசிய சக்தி பெருகி அதிகமான கடனையும் அடகு வைக்கும் சூழ்நிலையையும் உருவாக்கும். சோ இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய அந்த கடன் தீருமோ, அடகு வைத்த நகையை மீட்க முடியுமோ அந்த பணத்தை பெறுவதாக அல்லது பெற்றுவிட்டதாக நீங்க எழுதணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் அடகு வைத்த நகையையும் மீட்க முடியும், உங்களுடைய கடனையும் தீர்க்க முடியும்னா 10 லட்சம் ரூபாயை மகிழ்ச்சியுடன் நான் பெறுகிறேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை சந்தோஷமாக நான் பெற்றுவிட்டேன் இப்படி நீங்க எழுதணும். கடன் அடகுன்ற வார்த்தைக்கு பதிலாக பணம் அப்படின்ற வார்த்தையை நீங்க எழுதணும். சோ பணம்ன்ற வார்த்தைக்கு வசிய சக்தி பெருக ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் கிரீன் கலர் பென்ல ஒரு முறை நீங்க எழுதுங்க அல்லது ப்ளூ கலர் பென்ல கூட நீங்க எழுதலாம். எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை ஒரு சேஃபான இடத்துல நீங்க வச்சிருங்க அல்லது பூஜை அறையில கூட நீங்க வைக்கலாம். ஒவ்வொரு கடனிற்கும் நீங்க தனியாக எழுதலாம் அல்லது மொத்தமாக இவ்வளவு பணம் வேண்டும்னு ஒரே இலையில ஒரு முறை நீங்க எழுதினால் கூட போதும். மைத்ரேய முகூர்த்த நேரத்துல இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. உங்கள் கடன் முழுவதும் விரைவாக தீர்வதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். பேப்பர்லலாம் இதை நம்ம எழுதி வைக்க கூடாதுங்க. அதே போல தமிழ்ல மட்டும் தான் எழுதணும்னு கிடையாது. உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதுல நீங்க எழுதலாம். உங்களுடைய கடன் முழுவதுமாக தீர்ந்ததற்கு பிறகு அந்த பிரியாணி இலை அல்லது அரசமர இலையை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எரிக்கலாம். ஆனால் கடன் முழுவதும் தீர்ந்ததற்கு பிறகுதாங்க நீங்க எரிக்கணும். சோ இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க. 1 ரூபாய் கூட கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். 2024ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்குமான துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் யூடியூப் சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இன்ஸ்டாகிராம்ல இப்ப நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.